ஆண்டவரே இந்த சபையோடு வந்து ஆராதிக்க ஆண்டவரே செய்தி பகிர்ந்துள்ள சில கிருபைகளுக்காக தொடர்ந்து பேசுகிறார். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு உங்கள் மத்தியிலே தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த வாக்கியத்திற்காக நன்றி. பீகார் மாநிலத்திலே 27 வருடங்களாக ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஒரு வருடம் மத்திய பிரதேசத்தில் சத்யநாராயணத்திலே ஊழியம் செய்தோம். 26 வருடங்கள் பீகாரில் உள்ள பல்வேறு இடங்களிலே மாறி மாறி ஜெம்ஸ் என்ற ஸ்தாபனத்தோடு இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வருடங்கள் ஊழியம் செய்தார். ஒரு தனியாக ஒரு 8 வருடங்கள் ஊழியம் செய்ய ஆண்டவர் நடத்தி வருகிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வியாழக்கிழமை பீகாரிலிருந்து புறப்பட்டு வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு பீகாரிலிருந்து புறப்பட்டு இன்றைக்கு காலையிலே 4:30 மணிக்கு சென்னை வந்து சேர்ந்தேன். ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை ஒரு ஞானஸ்தான ஆராதனை. ஒரு குடும்பத்திலேயே ஆண்டவர் ஒரு கணவன் மனைவி ஞானஸ்தானம் எடுத்தார்கள். காலையிலே அவர்கள் எழுந்து எல்லா வீட்டுக்குள்ள எல்லா போட்டோவெல்லாம் எடுத்து ஆற்றிலே போட்டு அதே ஆற்றிலே அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அல்லேலூயா. தேவன் கிரியை செய்கிறார். இன்னொரு குடும்பமும் ஒரு இடத்துல அவர்கள் எல்லா கடந்த வாரம் நாங்கள் சென்றிருக்கும் பொழுது எல்லா விக்கிரத்தை எடுத்து நாங்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. அவர்களே துப்பாக்கி ஒரு உபவாசம் இருந்து பூஜை பண்ணுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அவர்களாகவே இயேசுவை அறிந்தவுடனே அவர்களாகவே எடுத்து எல்லாத்தையும் பார்சல் பண்ணி வச்சிருந்தாங்க. இதை கொண்டு நதியில போனதுக்காக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் இப்போ ஒரு பயங்கரமான பிசாசுகளில் இருந்தவர்கள் கடந்த ஒரு மாதமாக ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், பூஜை பண்ணுவதை விட்டுவிட்டேன். பூஜை பண்ணுவதை விட்டுவிட்டதுனால தினந்தோறும் அந்த தேவதையெல்லாம் என்னிடத்தில் வந்து கனவில் வந்து நீ என்னை ஏன் வணங்காமல் விடுகிறாய், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அப்பொழுது அந்த அம்மா சொன்னார்கள், நான் பிறந்ததிலிருந்தே செவ்வாய்க்கிழமை தோறும் உபவாசம் இருந்து தினந்தோறும் காலையில குடித்து உனக்கு பூஜை பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு நாள் உனக்கு காட்சி அளிக்கவில்லை. இன்றைக்கு நான் உன்னை விட்டனா இன்றைக்கு காட்சி அளிக்கிறாய், அதனால் உன்னை என்றைக்குமே நான் விட்டுவிட போகிறேன் என்று சொல்லி தீர்மானத்தோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. அவர் பரிசுத்தர். 24 வயது இருக்கும் பொழுது பீகார் மாநிலத்திற்கு நான் சென்றேன். அப்பொழுது பாச தெரியாது. நான் ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்தவன். ஆண்டவருடைய கிருபையினால 27 வருடங்கள் கஷ்டத்திலும் இல்லை, எந்த விதமான போராட்டங்கள் வந்து குடும்ப பிரச்சனை வந்தது, அநேக சூழ்நிலைகள் வந்தது. திரும்பி போய்விடலாம் என்ற சூழ்நிலை வந்தாலும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருந்து அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை இன்றைக்கு தங்க நதியிலே அநேகர் மூழ்கி பாவ மன்னிப்பிற்காக மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கங்கை நதியிலே இயேசு மீது விசுவாசம் மீது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவன் கிரியை செய்தார். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். பேதுருவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான இந்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன். ஒரு முறை ஒரு ஸ்கூலிலே ஒரு காம்படிஷன் நடந்தது. இப்போ ஒரு கலெக்டர் வருகிறார். அந்த ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் சொன்னாரா, கலெக்டர் வருகிறார், அதனால ஒரு பையன் நீங்க பாட்டு பாடணும், கடவுள் வாழ்த்து பாட்டு பாடணும். ஆனா அந்த கலெக்டருக்கு கிறிஸ்டியனா பிடிக்காது. அதனால அது ஒரு கிறிஸ்டியன் பையன் தான், நல்லா படிப்பான். அந்த கிளாஸ்ல ஒரு கிறிஸ்தவ பையன், நல்ல பாட்டு, நல்ல அருமையான குரல். அவர் சொன்னாரா, கலெக்டருக்கு கிறிஸ்டியனா பிடிக்காது,
அதனால நீ பாட்டு பாடு, கடவுளுங்கிற பேர் வரணும். ஆனா தேவன் வரக்கூடாது, கர்த்தர்னு வரக்கூடாது, அல்லேலியா வரக்கூடாது, ஸ்தோத்திரம் வரக்கூடாது. கடவுளுங்கிற பேர்ல நீ ஜெபம் பண்ணு, கடவுளின் பேர்ல நீ பாட்டு பாடு அப்படின்னு அந்த பையனுக்கு சொன்னான். பையனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். நான் கடவுள்னு தான் சொல்லுவேன் தவிர மற்றபடி நம்முடைய தேவனுக்கு தேவனோ கர்த்தரோ இயேசுவோ எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அந்த பையன் பாட்டு படிக்கும் போது பரிசுத்தமான கடவுள்னு ஒரு பாட்டை படிச்சான். இப்போ கரெக்ட் சொன்னா கிறிஸ்தவ பையன் அப்படின்னா எப்படின்னு கேட்டதுக்கு பரிசுத்தங்கிற வார்த்தை கிறிஸ்தவ கடவுளுக்கு தான் பொருந்தும் அப்படின்னா. அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் தேவர்கள், உலகத்தில் எத்தனையோ தேவர்கள், உலகத்திலே பூமியில அநேக தேவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வானத்தின் பூமியை படைத்த நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன். அல்லேலூயா. அவர் தாம் மட்டும் பரிசுத்தரா இல்லை, அவர் சொல்கிறார் நீங்கள் பரிசுத்தராய் இருக்க கடவீர்கள். லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 22:32 வசனத்தில் வாசிப்போம். 22:32 இது சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர். ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து அழைத்ததின் ஒரு நோக்கம் என்னவென்றால், அவர் நம்மை பரிசுத்த ஒரு ஜாதியாக இந்த உலகத்திலே வைக்க விரும்புகிறார். இந்த உலகம் பரிசுத்தமற்று காணப்படுகிறது. பரிசுத்தம் இல்லாத இந்த உலகத்திலே தேவன் நம்மை அழைத்தது நோக்கம் என்ன? நாம் ஒரு முறை வாழ்க்கையை ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்பு என்பது நமக்கு வாழ்க்கையிலே ஒரு முறை நடக்கக்கூடியது. நமக்கு தெரியும், அவர் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டோம் என்றால் தெரியும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் 1988 வருடத்திலே ஜனவரி 15ஆம் தேதி நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னொரு நாம் ரட்சிக்கப்பட்ட நாள். ரட்சிப்பு என்பது வாழ்க்கையில ஒரே ஒரு நாளில் தான் நமக்கு நடைபெறுகிறது. ஆனால் பரிசுத்தமானது ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய சாயலை பெறுவதற்காய், பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்காய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம் வேதத்தில் வாசிக்கிறோம் யாத்ராகமம் என்பது என்ன? தேவன் மோசேயை கொண்டு தம்முடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட ஒரு பெரிய காரியம். யாத்ராகமத்திலே அநேக அற்புதங்கள் நடந்தது. செங்கடல் 2ஆய் பிளந்தது. அநேக அற்புதங்களை மூலமாய் பார்வனின் தலைச்சன்களை சங்கரித்து 10 வாதைகளை அனுப்பி உலகத்தில் இருந்தும் பாவத்தில் இருந்தும், பார்வோன் சாத்தானை குறிக்கிறான், எகிப்து இந்த உலகத்தை குறிக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஓங்கிய உயர்த்தினாலும் பலத்த கரத்தினாலும் தம்முடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தார். ஒரு பெரிய காரியம், ஒரு பெரிய அற்புதம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் யாத்ராகமத்திலே நம்ம நின்று விடுகிறோம். ஆண்டவர் என்னை எப்படிதான் செஞ்சார், நான் இவ்வளவு பெரிய கேன்சர் வியாதியில இருந்தேன், ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார், நான் இவ்வளவு பெரியதான கடன் பிரச்சனையில் இருந்தேன், ஆண்டவரின் கடன்களை எல்லாம் மாற்றினார். பெரிய அற்புதம் தான். உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்த காரியம் பெரிய காரியம்தான், அற்புதமான காரியம்தான். ஆனா அதை நாம் என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் சபைக்கு 20 வருடங்களா அதே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் யாத்ராகமத்துக்கு அடுத்ததாக ஒரு லேவியராகமம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த லேவியராகமத்திலே பரிசுத்தத்தை குறித்து அதிகமாய், வேத புஸ்தகத்திலே பரிசுத்தத்தை குறித்து தேவன் எந்த நோக்கத்திற்காய் யாத்ராகமம் எழுதப்பட்டதோ அந்த நோக்கத்தின் முற்று நாம் லேவியராகமத்திலே பார்க்கிறோம். தேவன் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில நம்மை விடுவித்தார். நாம் தேவனை அறிந்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான நோக்கம் என்னது? நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சுத்தமாய் இருக்கு. நிறைய பேர் சொல்கிறோம், உலகம் பாவம், பரிசுத்தம், இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நாம் எழுதுகிறோம் சின்ன பாவம், பெரிய பாவம், அப்படி கிடையாது. நாம் வாசிக்கலாம் ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம்
22, 23 வாசம். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். இது சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம், பரிசுத்தம். ரோமருக்கு சுருக்கமா 2 வார்த்தை, பாவம், பரிசுத்தம். பாவத்தின் சம்பளம் மரணம், பரிசுத்தமாக்குதல் இவருடைய சம்பளம் என்னது? நித்திய ஜீவன். நாம் தேவனிடத்தில் வந்ததினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னது? பரிசுத்தம். அருமையான பாஸ்டரும் நல்ல ஒரு செய்தி கொடுத்தார். இன்றைக்கு நம்ம அநேகர் ஆசீர்வாதங்களுக்காக நாம் சொல்லிக்கிறோம். எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், அந்த ஆசீர்வாதம் வேண்டும், இந்த ஆசீர்வாதம் வேண்டும். நாம் கேட்காமலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தர வல்லவராயிருக்கிறார். ஆசீர்வாதத்துக்காக நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நான் ஜெம்ஸ் ஸ்தாபனத்தை விட்ட பொழுது என்னுடைய ஆண்டவர் சொன்னார், நீங்க ஸ்தாபனத்தை விடு, நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்னார். ஒரு கிராமத்தில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். தோலி என்ற ஒரு கிராமத்தில், குக்கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அங்கேயும் ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு குடும்பம் முழுவதும் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அதன் பிறகு ஆண்டவர் சொன்னார், முஜப்பர்பூரிலே, நாங்கள் முஜப்பர்பூர் என்ற இடத்துல ஊழியம் செய்கிறோம். அந்த இடத்திலே நான் தேவனுடைய சமூகத்தில் ஒன்றாக சொல்கிறேன். போன வாரம் கூட நாங்கள் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் வைத்திருந்தோம். அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா ஊழியக்காரர்களையும் கூப்பிட்டு ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் வைத்திருந்தோம். அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல எத்தனை பேர் இருந்தார்கள் என்றால் வெறும் 15 பேர். வெறும் 15 பேர். முழு மாவட்டத்திலும், முழு ஊர்ல, நம்ம சென்னை மட்டும் சொல்லவில்லை, அந்த முஜப்பர்பூர் முழு மாவட்டத்திலும் எல்லாரையும் கூப்பிட்ட பொழுது 15 பேர் வந்திருந்தார்கள். அதை கூட்டி கழித்து அங்கங்க பார்த்தோம் 25 ஊழியக்காரர். எனக்கு தெரிந்து அந்த முழு மாவட்டத்திலும் 25 ஊழியக்காரர்களுக்கு மேலாக இருக்கவே மாட்டாங்க. ஒரு தேவையுள்ள இடம். ஆனா இருக்கிற முஜப்பர்பூர் என்ற இடம் மதுரை மாதிரி ஒரு பெரிய சிட்டி. எப்படி தமிழ்நாட்டிலே சென்னைக்கு அடுத்து மதுரை பெரியதாக இருக்கிறதோ, அதுபோல பீகார் மாநிலத்திலே பட்னாவுக்கு அடுத்து பெரிய சிட்டி, நார்த் பீகார்ல ஒரு பெரிய சிட்டி முஜப்பர்பூர். அந்த இடத்துல உள்ள மொத்தமுள்ள ஊழியக்காரர்களே 7 பேர். மொத்தமுள்ள ஊழியக்காரர் ஒரு சிட்டியிலே 7 ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒன்று CNI, இன்னொன்று மெத்தடிஸ்ட் சர்ச் இருக்கிறார்கள். அவர்கள் பேர் கிறிஸ்தவர்கள். மற்றும் சில பேர் இருக்கிறார்கள். நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்தார்கள். எல்லாரும் சென்று விட்டார்கள். ஆண்டவர் அந்த இடத்தை குறித்துதான் ஒரு பாரத்தை கொடுத்தார். நீ போ அந்த இடத்துக்கு, நீ அந்த இடத்திற்கு போ என்றார். நான் அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணனிடம் பேச சொன்னேன். ஆண்டவர் என்னை அழைக்கிறார், நான் ஆண்டவருக்காக இந்த முஜப்பர்பூர் இடத்துக்கு நான் போக போகிறேன் என்று அண்ணன் சொன்னார்கள். எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். 2 மணி நேரம் பேசின பிறகு நான் சொன்னேன், ஆண்டவர் என்னை அழைக்கிறார் என்று. எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், யோர்தான்ல காலவை, அது பிளந்துரும் அப்படின்னு. நம்ம நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், யோர்தான் பிளந்த பிறகுதான் நம்ம போக ரெடியா இருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ முதல்ல விசுவாசத்துல அடி எடுத்து வை, நான் உனக்காக என்ன செய்றேன், காரியத்தை செய்யறேன். அப்பொழுது எனக்கு ஆண்டவருடைய கிருபையினால ஒருத்தர் மாதந்தோறும் 5000 ரூபாய் எனக்கு அந்த காலத்துல சப்போர்ட் பண்ணிட்டு வந்தார். அதை தவிர எனக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. ஒரு 5000. நானும் இந்த மனைவியை நானும் 2 பேருக்கு ஜோம் பண்ணணும். ஒன்று செய்யலாம், 5000 ரூபாய் நம்ம வீட்டு வாடகை எடுத்துட்டு விசுவாசத்தில் நம்ம வாழ்வோம். நமக்கு 3 வேளை சாப்பாடு வேணும், அவ்வளவுதானே. நம்ம ஆண்டவருக்கா உங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த முஜப்பர்பூர் என்ற இடத்துல ஒரு வீடு தேடி சென்றோம். அப்பொழுது அங்கு ஒரு விசுவாசி இருக்கிறார். அவர் பேரு சந்தோஷ். அவர் இப்போ அவங்க குடும்பமா இப்போ நேபாளில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தம்பிகிட்ட போய் எனக்கு ஏதாவது வீடு பாருங்க அப்படின்னு. இப்போ அவர் வீட்டுக்கு மேலே ஒரு ஃபேக்டரி மாதிரி ஒன்று இருக்கு, ஒரு கட்டடம். இப்போ அதை மேலே நீங்கள் வேணா அதில் தங்கிடுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், உங்கள் அம்மா அப்பாட்ட கிடையாது, அவங்க அம்மா வீட்டெல்லாம் பயங்கர விக்கிரம் நிறைஞ்ச வீடு. வீட்டுக்குள்ளே போனாலே விக்கிரங்கள் தான் இருக்கு. அந்த பையன் மட்டும் அவருக்கு ஆண்டவர் ஹெப்படைட்டிஸ் B இருந்து சோமாக்குறதுனால அவர் மட்டும்தான் விசுவாசி. அவங்க அம்மா அப்பா தம்பி யாருமே விசுவாசி கிடையாது. பயங்கரமான ஒரு அந்த நாட்களிலே வீட்டுல என்ட்ரன்ஸ்லேயே பயங்கரமா இருக்கும். அவங்க அப்பா ரொம்ப எதிர்ப்பான ஆளு. இன்னும் தெரியல, அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க வேலை இருங்க. எனக்கு இப்போ நான் சொன்னேன், சரி நான் போய் வீட்டில் போய் ஜோம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு.
ஒரு நாள் அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் காலையில 3 மணிக்கு ஒரு வசனம் வாயில ஆண்டவர் பேசுற மாதிரி, மேல் வீடு உனக்கா ஆயத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அன்றைக்கு நான் ரெகுலரா படிக்கிற பைபிள் வசனமும் அதே வசனம் தான் வந்து. ஆனா அந்த தம்பிட்டு நான் போன் பண்ணி சொன்னேன், ஓகே நான் அந்த வீட்டுக்கு வரோம் அப்படின்னு. வாடகை எவ்வளோன்னு கேட்டால் உங்களுக்கு 1 பைசா நீங்கள் வாடகை ஃப்ரீயாகவே நீங்கள் இருக்கலாம், வாடகையே வேண்டாம், ஒரு எலக்ட்ரிக் பில் மட்டும் கட்டுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் போன பிறகு அவங்க எல்லாருமே வீட்டை ஷிஃப்ட் பண்ணி நேபாள் போயிட்டாங்க. நேபாள் போய் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஃப்ரீயாக வீடை கொடுத்து முதல் மாசத்துல வந்து அந்த தம்பி ஏன்றது சொன்னாப்ப, ஆண்டவர் இன்னைக்கு நீங்க வந்த அன்னைக்கு என்கிட்ட பேசினாரு, அந்த மேல் வீடு என்கிட்ட பேசுன மாதிரி ஆண்டவர் தம்பிட்டும் பேசினாரு. அதன் பிறகு மாதம் ஒரு 5000 எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். போன உடனே பீகார் மாநிலத்துல அங்குள்ள மக்கள் மூலமாகவே ஆண்டவர்கள் தேவையை சந்திக்க ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு ஆண்டவர் அவங்களுடைய பிசினஸ பயங்கரமா அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சு, அவங்க இப்போ நாங்க போகும்போது ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய இப்ப நேபாளில காட்மாண்டுல அவங்களுக்கு பிசினஸ் ஆண்டவருடைய கிருபையினால இன்னைக்கு அவங்க 7 மிஷினரியை தாங்குறாங்க. அல்லேலூயா. மாதந்தோறும் ஒரே குடும்பத்திலிருந்து 25,000 ரூபாய் எங்கள் கையில வந்து தருவார்கள். அதன் மூலமாக நாங்கள் சொன்னோம், எங்கள் மட்டும் எங்களை போல எத்தனையோ பேர் ஊழியர்கள் கிராமங்களில் இருக்கிறார்கள், சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யும். அந்த குடும்பத்தும் பீகார் மாநிலத்தில் அந்த குடும்பம் 7 மிஷினரிகளை ஒரே குடும்பம் தாங்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சும்மா இருந்தால் அந்த கல்லுகள் கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. தேவன் எங்கிருந்தும் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே அவருடைய குடும்பத்தில் எல்லாரும் விக்கிரத்தை விட்டு அவருடைய தம்பி ஞானசம் எடுத்தார், அவங்க அப்பா ஞானசம் எடுத்தார், அவங்க தம்பி ஒய்ஃப் ஞானசம் எடுத்தாங்க, அவங்க மனைவி அடுத்த மாசம் ஞானசம் எடுக்க போறாங்க, அவங்க அம்மா எல்லாரும் குடும்பமா ஆண்டவர் ரட்சித்தார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிற ஒன்று என்னென்றால் பரிசுத்தம் தான். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஒரு பாலுக்கு ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் பாத்திரங்கள் அழுக்காய் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு தெரியும், இதிலேயே பாலை ஊற்றினால் பால் கெட்டு போய்விடும். ஆனால் பாத்திரம் சுத்தமாக இருக்கும் பொழுது அதிலே பால் ஊற்றினால் அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை அவர் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். நான் சொல்கிறேன், ரட்சிப்பு என்பது ஒரு நாளில் நடக்கக்கூடியது. ஆனால் பரிசுத்தம் என்பது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நாம் அபியாசப்படுத்த வேண்டும், அதற்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும். பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்காத பட்சத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையை, அவர் பரிசுத்த தேவனை நாம் கண்டுகொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையை வாசிக்கலாம். லூக்காலின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34 வசனத்தை வாசி. அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டார். அல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது அவரை அடையாளம் காட்டினவன் யார்? சாத்தான். எப்படி அவன் இயேசு கிறிஸ்து பார்த்துட்டான்? தேவனுடைய பரிசுத்த. யோவான் ஸ்நானன் கூட சந்தேகம் வந்து, வரப்போகிறவர் நீர்தாமா வேறொருவரை? ஆனா சாத்தான் கடைசி வரைக்கும் அவனுக்கு ஒரு சந்தேகம் வரல. அவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த தேவனை கண்டு கொண்டான். அல்லேலூயா. பரிசுத்த தேவனை அவன் அறிந்து கொண்டான். இவர் பரிசுத்தர், இவர் தேவகுமாரன். ஆனால் அதே சாத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், மனிதனாய் இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து தேவன் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்தார். அந்த 4வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். இந்த பார்க்கிறோம், பிசாசு சாத்தான் அவன் என்ன செய்கிறான்? இயேசுவை பார்த்து இயேசுடைய பக்கத்தில் நின்று, நீர் தேவனுடைய குமாரனானால் இயேசுவுக்கே சவால் விடுகிறான். இயேசுவிடத்திலே ஒரு எதிராளி பேசுகிறது போல தைரியமாய் என்று இயேசுவிடத்திலே பேசுகிறான். இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே
ஆவியினால் பிறந்தவர், பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர் தான், தேவனுடைய புத்திரர் தான். ஆனாலும் அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்ததினாலே சாத்தான் அவரை சோதிக்கும்படியாய் அவரிடத்தில் ஒரு நண்பனை போல பேசுகிறான். ஆனால் அதே சாத்தான் அதே அதிகாரத்திலே இயேசுவை பார்த்து அலறி ஓடுகிறான். நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த ரெண்டு சம்பவத்திற்கும் நடுவில் நடந்தது என்ன? அதே சாத்தான் இயேசுக்கு சவாலிடுகிறான். அதே சாத்தான் இயேசுவை பார்த்து அலறி, நீர் எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று பயந்து ஓடுகிறான். ஏனென்றால் அதற்கு நடுவிலே இயேசு கிறிஸ்து சோதனையை ஜெயித்தார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிறான் பரிசுத்தம் என்றால் என்ன? நிறைய பேர் கேட்கிறாங்க பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தம், ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 2 வயசு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளையை நம்ம பரிசுத்தம்னு சொல்ல முடியாது, கள்ளம் கபடமற்ற பிள்ளை என்று சொல்லணும். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்தம் என்றால் என்ன. சின்ன பிள்ளை, 1 வயசு பிள்ளை, 2 வயசு பிள்ளை, இதை நம்ம என்ன செய்யலாம்? கள்ளம் கபடமற்ற பிள்ளை, நன்மை தீமை அறியாத பிள்ளை என்று சொல்லலாம். ஆனா ஒரு பரிசுத்தம், ஒரு ஆடவே நம்ம பரிசுத்தம் சொல்ல முடியாது. பரிசுத்தம் எப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வது தீமை ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நாம் தீமையை வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு நான் நன்மையை செய்யும் பொழுது நாம் பரிசுத்தம் அடைகிறோம். பரீட்சை, அந்த பரீட்சையிலே நாம் பாஸ் ஆகும் பொழுது, அதாவது நமக்கு தீமை செய்ய முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அவனுடைய வாழ்க்கையில யாருமே இல்லை, எந்த மனிதனும் இல்லை, அவனால் பாவம் செய்ய முடியும், சரீரம் சொல்லுகிறது பாவம் செய்யும்படிக்கு. ஆனால் தேவனுக்கு பயந்து அந்த தீமையை செய்யாதபடினார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரீட்சை என்பது வருகிறது. அநேகர் அந்த பரீட்சை செய்தார்கள், தோற்று போகிறார்கள். பரீட்சை ஆண்டவர் தேவன் ஆதாமையும் ஏவாளை படைத்து அவர்களை கள்ளம் கபடமற்றவர்களாய் படைத்தார். அவர்களை பரிசுத்தமாக்க வேண்டும் என்றுதான் தேவன் அவர்களுக்கு ஒரு சோதனையை வைத்தார். ஆனால் அவர்கள் அந்த சோதனையை தோற்று போனார்கள். இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்தால் அவருக்கு வந்த வாழ்க்கையில சோதனை வந்தது. அந்த சோதனையை ஜெயித்தபடினாலே, தேவகுமாரனாய் இருந்தாலும் அந்த சோதனையை ஜெயித்தபடினாலே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அந்த சாத்தான் அவரை கண்டு அலறி ஓடுகிறான். நான் அநேக நேரத்திலே பழைய ஏற்பாட்டை நீங்கள் படித்து பாருங்கள். மோசே, யோசுவா சூரியனே நிப்பாட்டி விட்டார். மோசே செங்கடல் 2ஆய் பிளந்தார். பழைய ஏற்பாட்டிலே மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே அற்புதங்கள் நடந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே வானத்திலிருந்து மன்னா போஷிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே யாராவது சாத்தானை துரத்தி இருக்கிறார்களா? இயேசு கிறிஸ்து வந்த பிறகு சாத்தான் நடுங்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஊழியர்களிலே நாம் பார்க்கிறோம், சாத்தான் ஓடுகிறது. நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமைக்காக நாங்கள் சொல்கிறோம். பீகார் மாநிலத்திலே நாங்கள் எங்களுடைய சபை ஆராதனையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2 பேர் பிடித்தவர்களை சபை ஆராய்ச்சி நாங்கள் விரட்டுவோம். போக மாட்டேன் என்று சொல்றோம். நான் போக மாட்டேன், நான் இவ்வளவு நாளாக இவரிடத்தில் இருக்கிறேன் என்று இயேசுவின் நாமத்தினாலே போ என்று சொன்ன பொழுது சாத்தான் ஓடி போவான். மக்கள் விடுதலை பெற்று வந்து கொண்டிருக்கிறார். சாத்தான் அலறக்கூடிய நாமம் இயேசுவின் நாமம். ஏனென்றால் சாத்தான் பயப்படக்கூடிய ஒரே ஒரு காரியம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் இயேசுவிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை நாம் அடையும்படியாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும். போலி பரிசுத்தம் அல்ல. நான் சொல்லுகிறது, உலகம் எதை பரிசுத்தம் என்று சொல்கிறதோ அந்த பரிசுத்தம் இல்லை. ஏனென்றால் வேதத்தில் திட்டமாக சொல்லியிருக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30வது. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக
அவரே தேவனா நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே நமக்கு பரிசுத்தம். இயேசுவை இல்லாமல் இந்த உலகத்தில் ஒருத்தரும் பரிசுத்தம் இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மூலமாகத்தான் நாம் பரிசுத்தம். எந்த அளவுக்கு நாம் அவரை சார்ந்து கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு தன்மை நாம் ஒப்புக் கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்மை அவருடைய கையிலே ஒப்புக் கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு தருகிற பலன் பரிசுத்தம் என்பது. அந்த பரிசுத்தமான சிந்தையை தேவன் நமக்கு தருகிறார். பரிசுத்தமான வாழ்க்கையை தேவன் நமக்கு தருகிறார். நாம் வாசிக்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. அவர்கள் தங்களுக்கு நலமின்றி தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நமக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். எதற்காக சிட்சிக்கிறார் என்றால், அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படிக்கு. எவ்வளவு ஒரு பெரிய காரியம்! உலகத்தில் உள்ள பெரிய காரியம் அவருடைய பரிசுத்தத்திற்கு. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு அப்படி சொல்றார், நீர் எனக்கு தந்த மகிமையில கொஞ்சம் பாதி, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படிக்கு இந்த இயேசுவை உலகத்தில் உள்ள எல்லா தேவர்களிலும் பிரித்து காட்டுகிற ஒரே ஒரு காரியம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு பிரகடன பெரிய சிலாக்கி. உலகத்தில் உள்ள எல்லா கிஃப்டோடையும் எல்லா பரிசையோடையும் நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்களா இருந்தால் நாம் தேவன் மீது தாகமாக இருப்போம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இல்லை, தேவன் மீது யார் தாகமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் அந்த பரிசுத்தத்தை. அதனால்தான் மத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பர்வத்தில் இருக்கிறவர்கள் பிதா பூரணமுள்ளவர்களாக இருக்கிறது, நீங்களும் பூரணமுள்ளவர்களாக இருக்கிறது. ஆண்டவர் அவரை போல, அதாவது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். இது ஒரு ப்ராசஸ். ஆண்டவர் நம்மை ரட்சித்ததின் நோக்கமே அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று. ஏனென்றால் அந்த பரிசுத்தம் ஒன்றுதான். இயேசு கிறிஸ்து கூட அந்த உலகத்திலே ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம், உம்முடைய நாமம் பரிசுத்தம் என போற்றப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் என்ன அர்த்தம்? இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். இங்க ஏடிஎம் சார்ஜ், டிஎம் சார்ஜ் வருவதாக என்றால் என்ன அர்த்தம்? ஏடிஎம் சார்ஜ் போக வேண்டும். அப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் சாத்தானுடைய ராஜ்யம் என்ன செய்யணும்? போகும். சாத்தானுடைய ராஜ்யம் போனாதான் என்ன செய்யும்? தேவனுடைய ராஜ்யம் வந்தா என்ன செய்யும்? சாத்தானுடைய ராஜ்யம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். என்ன ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரலோகத்தில் இல்ல, இந்த பூமியிலே. அல்லேலூயா. பரலோகத்தில் அவருடைய நாமம் பரிசுத்தம் தான். அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏனென்றால் அங்கு அவருடைய நாமம் பரிசுத்தம் என்று போற்றப்படுகிற இந்த பூமியிலே அவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருந்தால் அவருடைய ராஜ்யம் வரும். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் வந்தால் சாத்தானுடைய ராஜ்யம் போகும். அல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்து பார்த்து சாத்தான் சொல்கிறார், காலம் வருகிறது எங்களை கெடுக்க ஏன் வந்தீர்? இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தபோது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் யாரும் அப்படி சொல்லவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பரிசுத்தராய் வந்து பரிசுத்தமாய் சாத்தானை ஜெயித்து பரிசுத்தராயி அந்த பரிசுத்தத்தை அவர் தம்முடைய சபை மக்களுக்கு தருகிறபடினாலே ஒரு நிச்சயமாய் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது என்று. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்முடைய பலத்தினால் அல்ல, நாம் இயேசுவை சாரும்போது. அதனால நான் திராட்சை கொடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவன் என்னிடம் என் வார்த்தையில் அவனையும் நினைத்திருந்தால் அவன் என்ன செய்கிறான்? கனிகளை கொடுப்பான். திராட்சை செடி கொடி. வேருக்கு என்ன வேருக்குள்ள என்ன சாரம் இருக்கோ அதே தான் இலைக்குள்ளே இருக்கும்.
உள்ளுக்குள்ள இந்த ரசம் வேர்ல எந்த உணவு ஏறுதோ அதே உணவு தான் என்ன செய்யுது அந்த இலைக்குள்ள போகுது. அதாவது கிளைகள் பரிசுத்தமா இருந்தால் வேர் பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். நாம் இயேசுவோடு இணைந்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்துல இருக்கும் பொழுது நாம் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தம், இந்த பரிசுத்தமான வாழ்க்கையிலே நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் என்ன செய்கிறது? முதலாவது நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். 51:12. உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இங்கு நாம் சொல்லப்பட்டிருக்கிறது 51வது அதிகாரத்திலே நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 51வது அதிகாரத்திலே தாவீது ஒரு பெரிய பாவத்தை செய்கிறார். இடத்திலே பாவம் செய்து அவனே அறியாமல் பாவம் செய்து நாத்தான் சொல்லுகிற வரைக்கும் அவனால் அதை உணர முடியவில்லை. ஒரு கதறி அடைகிறார், உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. ஒரு ராஜாதான் தாவீது, ஒரு ராஜாதான். அவனுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சக்தி இருந்தது. ஆனாலும் பரிசுத்தம் இல்லாமல் நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது. நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். பாவம் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கும். உலகத்துல மனிதனுடைய சாத்தான் சொல்கிறான், நீ பாவம் செய்ய சந்தோஷமா வாழும். ஏன்னா அவன் பொய்க்கு புதாவமாக இருக்கிறான். பாவம் செய்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில கடைசியில் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறோம். அநேகர் தற்கொலையை செய்யக்கூடிய அளவுக்கு போகிறார்கள். ஆனால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்கள் நோக்கி பாருங்கள், அவனுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் அவன் சந்தோஷமாகத்தான் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக வாழ்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்கும். தாவீது அதை உணர்கிறான். ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், முன்பு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன், நான் நிச்சயமாய் பாவம் செய்தேன், என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொடுக்கும் என்று அடுத்தவருடைய மனைவியை நான் நிச்சயித்து எடுத்தேனோ, ஆனால் இந்த சந்தோஷத்தை, மெய்யான சந்தோஷத்தை நான் இழந்து விட்டேன். சாத்தான் கொடுக்கிற அந்த போலியான சந்தோஷத்திற்காக மெய்யான கதறுகிறான் தேவனிடத்திலே. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே 51 13 வசனத்தை 13. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசித்தேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இங்கே தாவீது இன்னொரு காரியத்தை சொல்கிறார், எனக்கு சந்தோஷத்தை தாரும், உற்சாகமான ஆவி பரிசுத்தம் என்ற வாழ்க்கையை தாரும், நான் இழந்து போன சந்தோஷத்தை தாரும், உற்சாகமான ஆவியை தாரும், அப்பொழுது நான் பாவிகளுக்கு உடைய வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்திலே மனம் திரும்புவார்கள். நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு ஒரு 4 வீலர் இருந்தா போதும், நான் நிறைய பேருக்கு சொல்லிடுவேன் மனம் திரும்புவார்கள் என்று. எனக்கு இவ்வளவு பணம் இருந்தா போதும், எனக்கு ரேடியோ மினிஸ்ட்ரி, எனக்கு டிவி ஊழியர்கள் இருந்தா போதும். நான் தாவீது சொல்கிறார், சுத்த இதயத்தை தாரும், உற்சாகமான ஆவியை தாரும், அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை பார்த்து பாவிகள் மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தை எதிரமோ மனிதர்கள் நாடுகிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கும் பொழுது நாம் பரிசுத்தத்தை நாடுவோம். அல்லேலூயா. பரிசுத்தத்தினால்தான் வேதம் சொல்லுகிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? திருப்தி அடைவார்கள். நம்முடைய பசிதாகம் எதுல இருக்கு? நம்ம கிறிஸ்துவாய் நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில பசியும் தாகமும் இல்லை என்றால், ஒரு மனுஷனுக்கு பசியும் தாகம் எடுக்கலன்னா அவன் என்ன சொல்லுவான்? நோயாளி தானே. ஒரு மனுஷனுக்கு பசி எடுக்கணும்னா என்ன செய்வோம்? அவன் நோயாளி. நல்ல உடம்பு, நல்ல சோமா இருக்கிறவனுக்கு பசி எடுக்கும், தாகம் எடுக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை குறித்து ஒரு தாகமும் பசியும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை ஏதோ நோய் ஒட்டி கொண்டிருக்கிறது. நாம் எச்சரிக்கையால் நாம் எதை குறித்து வாஞ்சியா இருக்கிறோம்? காலையில எந்திரித்து நாம் ஜெபம் பண்ணுகிறோம், ஆண்டவர் இன்னும் அதிகமாக என்னை பரிசுத்தமாகும், இன்னும் அதிகமாய் அன்புள்ளவனாய் மாற்றும், இன்னும் அதிகமாக எனக்கு பொறுமையை தாரும், இன்னும் அதிகமாக எனக்கு வாழ்க்கையிலே ஆண்டவர் மற்றவர்களுக்கு இல்லாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும். அதனால் நான் தாவீது ஒரு அருமையான ஜெபத்தை சொல்கிறார், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும்
உங்களுடைய சமூகத்திலே பிரதியாக இருந்தாங்க எழுதியிருக்கிறது. சங்கீதம் 19. தாவீது அதை கேட்கவில்லை. ஆண்டவரே, எனக்கு இன்னும் ஒரு ராஜ்யத்தை தாரும், இன்னும் நான் வீரனாய் வாழ வேண்டும், இன்னும் அதிகமாய் செல்வங்களை சேர்க்க வேண்டும் என்று கேட்காமல் என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்திலே பிரதியாக இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்கும் பொழுது, பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அந்த சந்தோஷமானது இந்த உள்ளத்திலே பொங்கி பொங்கி வரும். ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் எழுதியிருக்கிறார், சந்தோஷமாயிருங்கள். இப்பொழுதும் அவர் அந்த நிருபத்தை எங்கிருந்து எழுதினார்? சிறைச்சாலையில் இருந்து எழுதினார். எப்படிப்பட்ட சிறைச்சாலை? இங்குள்ள புழல் சிறைச்சாலை வரை கிடையாது. அங்க இருட்டுல இருக்கணும், கரண்ட் இருக்காது, வேலை செய்யணும், அடிகள் விடும், சாப்பாடு சரியா கிடையாது, பயங்கரமான பிரச்சனை, இருட்டுக்குள்ள புகைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கணும். அங்கிருந்து சொல்கிறார், சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. மறுபடியும் ஏனென்றால் இன்றைக்கு சந்தோஷத்தை மக்கள் எப்படி நினைக்கிறார்கள்? வெளியிலிருந்து நமக்கு சந்தோஷம் வராது, சந்தோஷம் உள்ள இருந்து தான் வரணும். ஹல்லேலூயா. வெளியில இருந்து நான் நிறைய தடவை நான் முஜப்பர்பூர்ல வருவேன். சில ரிக்ஷாக்காரங்க போட தூங்கிட்டு இருப்பாங்க. ரிக்ஷால முஜப்பர்பூர்ல பயங்கரமா கொசு கடிக்கும். பார்த்தோம்னா கொசுகள்லாம் மேல கடிச்சிட்டு மேல தூங்கிட்டு இருப்பாங்க. சில பேர் காலையில ஏசில இருந்து வருவாங்க, நைட்டு ஃபுல்லா தூங்குற அப்படின்னு. வெளியில இருந்து நமக்கு சந்தோஷம் வராது, சந்தோஷம் உள்ள இருந்தா வரும். ஹல்லேலூயா. அது மாதிரி இயேசு கிறிஸ்துவ பாருங்க. இயேசு கிறிஸ்து என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். ஒரு முறை சமாதானத்துக்காக ஒரு சித்திரம் வரையறதுக்கு ஒரு போட்டி வச்சிருந்தாங்க. சமாதானத்துக்காக ஒரு சித்திரம் வரையணும். அப்போ ஒருத்தர் வரைஞ்சாராம், ஃபுல்லா ஏரி, ஒரு பங்களா, ஒருத்தர் நல்ல சேர்ல நல்ல படுத்திருக்காரு. அதே மாதிரி நிறைய வரைஞ்சாங்க. ஆனா ஒரு பையன் வரைஞ்சானா, ஒரு கண்மலை, பயங்கரமான அருவி, தண்ணி விழுந்து அந்த சத்தத்திலே மக்கள் பயப்படுறாங்க. அதுல ஒரு ஓட்டை, அந்த கண்மலைக்குள்ள ஒரு ஓட்டை, அதுல ஒரு குருவி சோகமா தூக்கிட்டு. உண்மையான சந்தோஷம்னா வெளியில எவ்வளவு சத்தம் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பாதுகாப்புல இருக்கும் பொழுது உண்மையான சமாதானம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை எப்ப சொன்னாரு? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அவர் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்த போது சொல்லவில்லை. லாசருவை உயிரோடு எழுப்பி அவருடைய மினிஸ்டருடைய ஒரு ஹை லெவல்ல போகும்போது அவர் சொல்லல, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று. எப்போ அவர் மரணத்திற்காய் குடிக்கப்பட்ட நாட்கள் நெருங்கி போகும், சிறுவரை அறையப்படக்கூடிய நாட்கள் நெருங்கி விட்டது. அவருக்கு தெரியும், இந்த 12 சீடர்கள் நம்மளை விட்டு ஓடி போயிருவாங்கன்னு தெரியும். இதுல ஒருத்தர் நம்மளை காட்டி கொடுக்க போகிறான், ஒருத்தர் நம்மளை மறுதளிக்க போகிறான். ஏராளமான குற்றம் எல்லாம் போய்விட்டது, எல்லாரும் போய்விட்டார்கள். அந்த நேரத்தில் இயேசு சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று. ஹல்லேலூயா. தேவ சமாதானம் என்பது
மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு பெரியது தேவ சமாதானம். எல்லா புத்திக்கும் மேலானது, அறிவிக்கட்டாத அந்த தேவ சமாதானம். முதலாவது சொல்கிறேன், பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தரும் பொழுது அந்த பரிசுத்தமானது நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது. அந்த சந்தோஷமானது நம்மை மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது அவர்களும் ஆண்டவரிடத்தில் திரும்ப வழி செய்கிறது. அடுத்து பரிசுத்தம் ஆளுகை செய்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் படைத்தார், பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரையும் உண்டாக்கினார். உலகத்தில் மனிதர்கள் ஆளுகிறார்கள், ஏதோ மனிதர்கள் ஆளுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே பரிசுத்தம் ஆளுகை செய்யும். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆபிரகாம் ஏப்தி தேசத்தில் அடிமையாக தான் இருக்கிறார், பயந்து பயந்து வாழ்கிறார். ஈசாக்கும் அப்படிதான், யாக்கோபும் அப்படிதான். ஆனா யோசேப்பை பாருங்க, பரிசுத்தத்துக்கு நாம் சொல்ல போனால் யோசேப்புடைய வாழ்க்கை நாம் சொல்லலாம். அப்போ அவருடைய காலத்துல வேதம் கிடையாது, பாஸ்டர் கிடையாது, ஒரு ஐக்கியம் கிடையாது. ஆனால் பயங்கரமான ஒரு சோதனை. அவர் சூழ்நிலையை குற்றப்படுத்தவில்லை. என்னுடைய நிலைமையில நீங்கள் இருந்தால் நீங்களும் பாவம் செய்திருப்பீர்கள் என்று சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்க நிலைமை வேற, என் நிலைமை நீங்க இருந்தோம்னா. யோசேப்பு நிலைமை மாறி எந்த ஒரு நிலைமை, எந்த சாக்கு போக்கு இல்லை. பரிசுத்தமாக வாழ்வதற்கு எந்த சாக்கு போக்கு நம்ம சொல்லக்கூடாது. என்னுடைய சூழ்நிலையே வேற. உள்ளத்திலே தேவ பயம் இருந்தால் பாவத்திற்கு நாம் விலகி போடுவோம். யோசேப்பு அந்த பரிசுத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில காத்துக் கொண்டதால் அவருக்கு முன்பாய் தீமை செய்யக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது. யாரும் இல்லை, ஒருவரும் பார்க்கவில்லை. ஆனால் தேவன் என்னை பார்க்கிறார் என்ற ஒரு பயம், அந்த பரிசுத்தத்தினாலே அந்த எகிப்து தேசத்திலே ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவருக்கு கொடுத்தார். ஒரு மோதிரத்தை அவருக்கு அனுபவிக்கப்பட்டது. உன்னுடைய உத்தரவின்றி அறிநிலை மட்டும் நான் உனக்கு மேலாய் இருப்பேன். உன்னுடைய உத்தரவின்றி ஒருவனும் தன்னுடைய காலையாவது நாவையாவது அசைக்கப்படாது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் யோசேப்பிடம். அதே வாழ்க்கையில் நாம் தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவன் தன்னுடைய உள்ளத்திலே தீர்மானம் பண்ணினான், தீட்டுப்படுத்தக் கூடாது என்ற தீர்மானம். நாம் இந்த உலகத்தில் அநேக தீர்மானங்களை பண்ணுகிறோம். ஆனால் தேவனுக்கென்று நாம் எடுக்கிற தீர்மானமானது அது நமக்கு ஆசீர்வாதம். நமக்கு மட்டுமல்ல, நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது, யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்ததினாலே அந்த தேசத்திற்கே ஆசீர்வாதமாய் மாறினான். ஒரு இருள் சூழ்ந்த நாள் வந்தது, தேசத்திற்கே ஆசீர்வாதமாய் மாறினான். அவனுடைய சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினான். தானியேல் பரிசுத்தத்தை காத்துக் கொண்டதினாலே மாம்சங்களோடு வாசம் பண்ணாத தேவனே ஒழிய யாரும் அறிவிக்க கூடாது. அவன் ராஜா என்ன செய்கிறான், அவன் எல்லாவற்றுக்கும் அதிபதியாக வைக்க திட்டமிட்டான். நம்முடைய வாழ்க்கையை வெறும் விசுவாசிகளாக இருந்து போவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. யாத்திராகமத்தோடு நம்முடைய வாழ்க்கையை முடித்துவிடக்கூடாது. இயேசுடைய 4 சுவிசேஷ புஸ்தகங்களோடு நாம் ரட்சிக்கப்பட்டவரே பரிசுத்தத்தை அடைந்து விட்டோம் என்றால் சுவிசேஷ புஸ்தகத்தோடு முடித்திருக்கலாம். ஆனால் ஏன் நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது? நிருபங்கள் எல்லாம் விசுவாசிகளுக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. சுவிசேஷங்கள் அவிசுவாசிகளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் பரிசுத்தத்தில் வளர வேண்டும் என்பதற்காக தான் நிருபங்கள் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் வெளிப்படுத்த விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாயிரவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் ஆளுகை செய்யும். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருந்தால் நம்மை சுற்றியுள்ள இருளை நாம் ஆளுகை செய்வோம். இருளின் அந்த காலத்தின் கிரிகளை நாம் ஆளுகை செய்வோம். மனிதரை சொல்கிறான், பார்வோன் ஆண்டவர் சொல்கிறார் மோசேயை பார்த்து, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று சொல்கிறார். நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன்னுடைய தேவர்களுக்கு நான் உன்னை தேவனாக்கினேன் என்று சொல்கிறார். ஒரு ஐயா, நான் என்று சொல்லி நான் சத்ரா என்ற இடத்துல ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது 1999 இடத்துல சத்ரா என்ற பகுதியில் புதிதாக எங்களை அனுப்பியிருந்தாங்க, புது ஃபீல்டு. அப்பொழுதுதான் அந்த ஒரிசாவிலே அந்த மிஷினரிகளை எரித்துக் கொண்டு அந்த நாட்கள் 1999 வருடமும் 2000 வருடத்தில் நான் சத்ராவில் இருக்கும் பொழுது அகஸ்ட் சொன்னார்கள், நாங்கள் ஒரு பெரிய மீட்டிங் நடத்த வேண்டும் என்றார். மீட்டிங் நடத்த வேண்டும் என்று சொன்னபோது சரி என்று சொல்லிவிட்டோம். கடைசியில் எங்களுக்கு கிரவுண்டே கிடைக்கவில்லை. ஆர்எஸ்எஸ் நிறைந்த இடம்.
ஆனாலும் அந்த இடத்திலும் கூட நாங்கள் எத்தனையோ நாள் அலைந்த பிறகு அங்குள்ள ஒரு மேயரை வைத்து உங்களுக்கு ஒரு கிரவுண்டு கிடைத்தது. கிரவுண்டு கிடைத்தபோது கரண்ட் தர மாட்டோம் என்றார்கள். மேய தடையிலே மாறி அங்கு மீட்டிங் நடத்த ஆரம்பித்தோம். அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே, சத்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே, ஜவஹர்லால் நகர் என்ற இடத்திலே ஃபாதர் பெர்க்மான்ஸ், பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் 2 பேர் வந்திருந்தார்கள். முதலாம் நாள் கூட்டத்திலே ஜோசப் பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் பேசினார்கள். நான் அதற்கு மொழிபெயர்த்து ஒரு 200-400 பேர் இருந்தார்கள். அன்று ராத்திரி நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அடுத்த நாள் பாஸ்டர் பெர்க்மான்ஸ் ஐயா அவர்களுக்கு இங்கிலீஷும் அந்த அளவுக்கு சரியா தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. ஏதோ அவங்களுக்கு கிடைத்த இங்கிலீஷ்ல ஒரு சின்ன சுவிசேஷமா சொன்னாரு. இன்றைக்கு பார்த்தால் கூட்டமாய் மக்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு 100 பிசாசுகள் துள்ளி ஸ்டேஜில் வந்து விட ஆரம்பித்து விட்டார்கள். எல்லா பிசாசுகளும் அலைக்கழித்து எல்லாம் ஓடுகிறது. என்னை விட்டு விடுங்கள் என்று ஓடுகிறது. தேவ சமூகத்திலே நான் சொல்லி எல்லாம் ஓடுகிறது. 3வது நாள் 4வது நாள் கூட்டம். 3வது நாள் கூட்டத்திலே ஒரு அம்மா இவ்வளவு ஒரு கேன்சர், அவங்களுக்கு வியாதி, பிளட் கேன்சர், இவ்வளவு மாத்திரைக்கான அந்த தாளை வைத்திருந்தார்கள். அந்த அல்லேலியா என்று ஆராதிக்கும் பொழுதே அவர் நினைத்தார்கள். அது அவருக்கு தெரிந்து விட்டது, ஒரு சக்தி நம்மை தொடுகிறது, நம்முடைய உள்ளத்தில் நம்ம சுகத்தை பெறுகிறோம் என்று அதெல்லாம் தீர்ப்பு அறிந்துவிட்டார். அதன் பிறகு எங்களுக்கு ஒரு 250 கான்ட்ராக்ட் கிடைத்தது. 250 பேர் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைத்திருந்தார். 250 கான்ட்ராக்ட். நாங்கள் எல்லாரும், நானும் இந்த மார்பில் வந்து கங்காதுரைன்னு ஒருத்தர் இருந்தாரு. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் இருந்தோம். நாங்கள் 250 வீடுகளுக்கு சொன்னோம். அந்த அட்ரஸை தேடி போகும்பொழுது பெரிய பங்களா, பெரிய வீடு, பெரிய வசதி. அந்த வீட்டுக்கு போனா அவங்க சொல்லுவாங்க, நாங்க பார்க்கதான் அப்படி இருக்கோம், எங்க வாழ்க்கை எவ்வளவு துயரம். ஒரு 25 வயசு சகோதரி, கல்யாணம் முடிஞ்சு எனக்கு வந்து காக்காவரிப்பு வியாதி. நான் வீட்டில் சென்று அங்கே போய் காக்காவரி கொண்டாடி வெட்டி விட்டாங்க. கண்ணீர், கவலை, துக்கம், துயரம், பிசாசுகள் ஓடினது. அப்போது ஒருத்தர் சொன்னாரு, ஒரு பிசாசு அவர் வரட்டினார். இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசு. அப்போது அந்த பிசாசு சொல்லிருக்கான், இன்னும் பார்க்கறதுக்கு பெரிய கலெக்டரு, பெரிய ஆபீசரு, பெரிய ஆட்கள், பணக்காரர்கள் என்னை தரிசிப்பதற்காக கூட்டமாய் வருகிறார்கள். ஒரே ஒரு இயேசு நாமத்தினாலே போ என்று சொல்கிறாயே, என்னுடைய நிர்பந்தம், நான் போகிறேன் என்று சொல்லி போய்விட்டார். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆளியை தருகிறார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய ஒரு ஆளியை தருகிறார். அந்த ஆளி எப்படி என்றால், தேவன் யோசேப்புக்கு அந்த ஆளியை கொடுத்தார், தானியேலுக்கு ஆளியை கொடுத்தார். அந்த சாத்தான் கோட்டையிலே, அந்த எகிப்திலே, அந்த பார்வோனுடைய அரண்மனையிலே, அந்த எவர்களை அவர்கள் வெறுத்தார்கள் அந்த அரண்மனையிலே அவனை ஒரு ஆளுகிறவனாய் ஆண்டவர் வைத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம் என்றால், நாம் நினைக்கலாம் நாம் சின்ன கூட்டம், நாம் சாதாரணமானவர்கள் தானே, நாம் ஒன்றுமே இல்லாதவர்கள் தானே, நமக்கு படிப்பு இல்லையே, கல்வி அறிவு இல்லையே. அதெல்லாம் தேவையில்லை. தேவன் இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், தேவன் இந்த உலகத்திலே 2 கூட்டங்களை தான் வைத்திருக்கிறார். ஒன்று பரிசுத்த கூட்டம், ஒன்று பாவ கூட்டம். இதற்கு நடுவே இல்லை. சில பேர் அவங்க நல்லா இருப்பாங்க, நல்ல மனிதர்கள். நல்ல மனிதர், கெட்ட மனிதர்களே யாருமே இந்த உலகம் கிடையாது. ஆண்டவர் சொல்றார், தேவனை தவிர ஒருத்தரும் நல்லவன் இல்லை, தேவனை தவிர ஒருத்தரும் நல்லவன் இல்லை, நல்லவர் ஒருவர் அவர்தான். ஹல்லேலூயா. நமக்காய் ஜீவனை தந்து ஒரு நல்ல அருமையான மனிதர் உலகத்தில் யாருமே கிடையாது. நான் கடந்த நாட்களில் ஒருத்தர் எங்க சபைக்கு ஒருத்தர் வந்திருந்தார். இந்த சபையில் நிறைய பேர் வருவாங்க. அவரை பார்த்து நான் மற்றபடி சொல்லுவேன், அவரை மாதிரி யாரும் கிடையாது. எவ்வளவு ஒரு அமைதியான ஆள், யார்த்தையும் சரியா கூட பேச மாட்டார். அப்ப நான் மட்டும் இல்லை, இந்த சபையில 2-3 பேர் கூட அவரை பத்தி சாட்சி சொல்லுவாங்க. ஒரு 3 வருஷமா சபைக்கு வராரு, ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அவங்க ஒய்ஃபு வருவாங்க, அவர் வருவாங்க, 2 பேரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நல்ல ஒரு அருமையான மனுஷர். கடைசியில பார்த்தா ஒரு மாசத்துக்கு மேல அவங்க மனைவி சொல்லுது, கல்யாணம் முடிஞ்சது எனக்கு அடிப்பாரு, நீ சந்தேகப்படுவாரு, இப்படி கைகளாம் காட்டி என் கையெல்லாம் வீங்கி இருக்கு. எனக்கே ஆச்சரியமாயிட்டது.
அதன் பிறகு நேற்று கூட நான் ட்ரெயினில் வரும்போது அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்க, அடிச்சுட்டாரு, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு. அப்புறம் முதல்ல நேற்று தான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏன் அப்படி செய்றீங்க அப்படின்னு. உலகத்திலே சாது சுந்தர் சிங் சொல்லுகிறார், சாது சுந்தர் சிங் ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு போய் ஒருத்தர் வந்தார். அவருடைய முகம் சாந்தமா இருக்கும், சிரிச்ச முகம், சாந்தமான முகம். அவர் பார்த்த ஒரு கனிவான பேச்சு. ஆனா அவரு மத்த கடவுளை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரா, அவனை நல்லா கூர்ந்து பாரு அவன் கண்ணை அப்படின்னும் போது, கூர்ந்து பார்த்த போது அந்த வஞ்சகம் தெரிகிறது. இன்றைக்கு நாம் உலகத்திலே நாம் ஒரே ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், தேவன் இல்லாதவர்கள் எவரும் நல்லவர்களாக இருக்கும். இயேசு சொல்லிட்டார், தேவனை தவிர ஒருவரும் நல்லவர் யாரும் இல்லை. அவர் ஒருவர்தான் நல்லவர். நாம் அவருக்குள் இருக்கும்போது நாம் நல்லவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. தேவன் நம்மை நல்லவர்களாய் மாற்ற உலகத்தில் ரெண்டே ஒன்று, பரிசுத்தம், பாவம். ரெண்டுதான். இது ரெண்டு கேள்வி கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம், பரிசுத்தமாக்குகிறேன் பலன் நித்திய ஜீவன். அந்த பரிசுத்தத்தை தருகிறவர் இயேசு. நாம் சபையிலே வரும்பொழுது அந்த பரிசுத்தத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். பரிசுத்தம் ஆளுகை செய்கிறது. பரிசுத்தம் ஆளுகை செய்கிறது. போலியான பரிசுத்தம் அல்ல. நாம் வாசிக்கிறோம், ஒரு ஆயக்காரன் மற்றவனை பார்த்துட்டான், இவனை போல இல்லை, நான் 2 முறை உபவாசிக்கிறேன், 2 முறை பண்ணுகிறேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன். ஆனால் தானியேல் என்ன செய்கிறான்? பாவத்தை பார்ப்பது, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், இந்த ஜனங்கள் பாவம் செய்தோம். மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தின் பெயரை கிழித்து போடும். ஆனால் இவன் அழியாதீர். இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தமானவர் யாரும் கிடையாது. அவர் பாவிகளுக்காய் ஜீவனை தந்தார், பரிதவித்தார், சக்கைகளை வீட்டில் சென்று அவரோடு சென்று விசித்தார், அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். போலி பரிசுத்தம், உண்மையான உலகத்திலே எல்லாவற்றிற்கும் போலி உண்டு. நாம் அதை எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 10 ரூபா நோட்டுக்கு யாராவது போலியை கண்டுபிடிப்பாங்களா? 10 ரூபா நோட்டுக்கு டூப்ளிகேட் நோட்டு வருமா? எதுக்கு டூப்ளிகேட் வரும்? 2000 நோட்டுக்கு தான் டூப்ளிகேட் வரும். உலகத்திலே விலை உயர்ந்தது பரிசுத்தம். போலி பரிசுத்தத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அப்போஸ்தலருடைய புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்த விசேஷத்திலே ஆண்டவர் சபைக்கு என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று நீ சோதித்து அறிந்தா என்று. ஆதி சபை எப்படி இருக்கும்? ஃபயரா இருந்திருக்கும். அந்த சபை சாதாரணமா கண்டுபிடிக்க முடியல. நிச்சயமா சோதித்து ஆண்டவர் பாராட்டுகிறார், நீ சோதித்து அறிந்தா என்று. போலியான பரிசுத்தம் அல்ல. உண்மையான பரிசுத்தம் மற்றவர்களுக்காய் கண்ணீர் விடும். உண்மையான பரிசுத்தம் மற்றவர்களுக்காய் பரிதவிக்கும். உண்மையான பரிசுத்தம் மற்றவர்களை தன்னை விட உயர்வாய் நினைக்காது. உண்மையான பரிசுத்தம் அவர்களுக்காய் தேவனிடத்திலே பரிந்து பேசும். அந்த தானியேல் பரிசுத்தவான். ஆனால் அவர் எப்படி ஜெபம் பண்ணுகிறார்? அந்த நாட்டிலே ஒரு புருஷனுக்கு, ஒரு ஊழியக்காரன் குடும்பம், புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு கொண்டாட்டி மனைவி சொல்கிறார், பாவம் செஞ்சாலும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. நான் சொன்னேன், நீ ஒரே சரீரம், கணவன் மனைவி ஒரே சரீரம், உண்மையான பரிசுத்தமான ஒரு பெண்மணியா இருந்தால் நாங்கள் பாவம் செய்தோம், அதனால் என் கணவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு சொல்லியிருப்பார். ஆனா இந்த நேரத்தில் என்ன செய்தால், நீ பாவம் செய்தாய். உண்மையான பரிசுத்தமானது மற்றவர்களை கண்டிக்காது, மற்றவர்களுக்காக பரிந்து பேசும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் யாரையுமே கண்டித்து பேசவில்லை. அவர் வெறுத்து பேசின, கண்டித்து பேசின 2 காரியம். மாய்மாலத்தை வெறுத்தார், ஊழியத்தை வைத்து வியாபாரம் செய்வர்களை வெறுத்தார். தேவாலயத்திலே காசு விற்பவர்களை அடித்து விரட்டினார். மாய்மாலத்தை வெறுத்தார். ஆனால் திறந்த மனதோடு வருகிற எப்பேற்பட்ட பாவியையும் அவர் ஏற்று அடைத்துக் கொண்டார். இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையை இந்த பரிசுத்தம் நம்மை கவர்ந்து இழுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்தின் மீது வாஞ்சியா இருக்கும் பொழுது, நாம் அவரை போல மாற வேண்டும் என்று வாஞ்சியா இருக்கும் பொழுது, உலகத்தின் காரியங்கள் நமக்கு பெருசாக்கிறது. இன்னொரு காரியத்தையும் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய மிக நீண்ட ஜெபம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரெல்லாம் அவர் தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இவர்களுக்கு அற்புதத்தை கொடுக்க வல்லமை வேண்டும், இவர்களுக்கு அந்த வல்லமை வேண்டும் என்று ஜெபிக்காமல் ஆண்டவரத்தில் ஒரே காரியத்தை ஜெபிக்கிறார். ஆண்டவரே, அவர்களுக்காக நான் என்னையே பரிசுத்தமாக்கிறேன், அவருடைய தீமையிலிருந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். நான் உலகத்தான் அல்லாதவர், அவரிடம் உலகத்தான் அல்ல. இயேசு கிறிஸ்து கடைசியாக ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிறார். நம்முடைய சீடர்களுக்காக ஜெபிக்கிறார். அவருக்கு தெரியும், நாம்
போக போகிறோம், இவரெல்லாம் விட்டு விட்டு நாம போக போகிறோம். அவர்கள் ஒரு வல்லமையாய் அற்புதம் செய்ய வேண்டும், ஒரு பெரிய ஒரு வல்லமையான, அதுக்கெல்லாம் ஜெபிக்கவில்லை. ஒரே ஒரு காரியத்தை ஜெபிக்கிறார், அவர்கள் பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்த பிதாவே, அவர்கள் பரிசுத்தமாக வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம் பரிசுத்தத்துக்கு எதிரானது. பரிசுத்தத்துக்கு எதிரானது பாவம் அல்ல, பரிசுத்தத்துக்கு எதிரானது உலகம். உலக சிற்றின்பம், உலக பெருமை, உலக ஆசை, உலகத்தில் பேர் புகழ் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் பரிசுத்தத்திற்கு விரோதமான காரியங்கள். உண்மையான பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நாம் ஒரு மனமாயிருப்போம். அதனால்தான் அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 17-21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். சொல்லப்படுகிறது, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. உண்மையான பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் ஒருவரோடு ஐக்கியமாயிருப்போம். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரிய பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சண்டை போட்டு எல்லாருக்கும் ஐக்கியம் இல்லாம தனியா நிறைய காரியங்களை. எபேசியர்ல ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களோடு கூட அவரோட அன்பின் ஐக்கிய அகலமும் ஆழம் நீளம் நம் தேவனை எப்படி தெரியுமா அறிய முடியும்? பரிசுத்தவான்களோடு கூட தான் அறியுது. அல்லேலூயா. தனியா போய் காட்டுல போய் நம் தேவனை அறிய முடியாது. தேவனை அறிவதற்கு சாதுக்களும் சன்னியாசிகளும் காட்டுல போய் தேவனை அறிய முடியாது. எபேசியர் சொல்லப்பட்டிருக்கிறது, சகல பரிசுத்தவான்களோடும் கூட நாம் ஒரு மனமாக இருக்க வேண்டும் என்றுதான் பரிசுத்தத்தின் ஒரு முச்சு. ஒரு மனிதன் பரிசுத்தவனாக இருக்கிறான் என்றால் அதற்காக பாவத்தோடு நாம் ஒத்து போக வேண்டும் என்று சொல்லவில்லை. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, யாவரோடும் சமாதானமாக இருக்கும், பரிசுத்தமானவர்களாய் நாடுங்கள். பரிசுத்தம் என்பது நம் ஒருவரோடு ஐக்கியம் கொள்ள வைக்கிறது. அல்லேலூயா. அருமையான ஒரு தேவதாசன் எழுதியிருக்கிறார். ஒரு சைக்கிள் அந்த ஸ்போக்ஸ் இருக்குமா, ஸ்போக்ஸ் கம்பி, அது சென்டர்ல போய் சேரும். எந்த அளவுக்கு அது சென்டர்ல போய் சேரும் அந்த அளவுக்கு ஒன்னோடு நினைச்சியும் கிட்ட போகும். எந்த அளவுக்கு நம்ம தேவனோடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒருவரோடு ஐக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு பக்கத்துல இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம், நீங்க எல்லா விசுவாசிகளோட ஐக்கியமாக இருக்கிறீர்களா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கடைசியான ஒரு ஜெபத்தை அதுதான் பண்ணார். ஆண்டவரே, அவர்களுக்கான நின்னையே பரிசுத்தமாக்கி. என்றால் ஆண்டவருடைய வாஞ்சியாவது ஒரே ஒரு வாஞ்சியாதான் இருந்தது. ஏனென்றால் ஆதியிலே பரிசுத்தம் இல்லாத சாத்தான் பரிசுத்தத்தை கண்டு பயப்படுகிறான். இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்றால் பரிசுத்த சபை எழும்ப வேண்டும். நாம் சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மகாபாபிலோன், அதை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். யார் ஆச்சரியப்பட்டாரு? யோவானே ஆச்சரியப்பட்டார். இவனா எப்படி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. யூதாஸ் காரியாத 12 பேர் இருக்காங்க. ஏசு சொல்லாரு, இவர்கள் ஒருத்தர் என்னை காட்டி கொடுப்பான்றார். நம்மளே வச்சிருக்கோம் 3 வருஷம் நம்ம 12 பேர் இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தர் கல்யாணம் அப்படின்னா நமக்கு தெரியும் இவன் தான் இருப்பான். அவன் ஆக்டிவிட்டிஸை பார்த்து இவன் தான் 3 வருஷம், இவனை பார்த்தாலே திருட்டு முடிக்கிறான், இவன் தான் கண்டிப்பா. ஆனா யூதாஸ் காரியத்தை யாருமே சந்தேகப்படல. அந்த அளவுக்கு அவன் என்ன செஞ்சான், மற்ற சீடர்கள் கூட சந்தேகப்பட முடியவில்லை. 3 வருடங்கள் அவளோடு இருந்தும் அவர்கள் நானா என்றுதான் கேட்கிறான். தவிர அவனை குறித்து சந்தேகப்படாத அளவுக்கு அவன் நடந்தான். 2 சபை பரிசுத்த மணவாட்டி. அல்லேலூயா. அது பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. மகாபாபிலோன் பெரிதாக தெரியும். ஏராளமான கூட்டங்கள் இருக்கும், ஆர்ப்பாட்டங்களும் ஆட்டங்களும் இருக்கும். அதை தேவன் அதை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்த கூட்டம். அல்லேலூயா. நாம் பரிசுத்த கூட்டத்தில் இருக்கிறோமா? இல்லாவிட்டால் மகாபாபிலோனாய் வளர்ந்து நிறைய பேர் மகாபாபிலோனை தான் கெட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர பரிசுத்த கூட்டத்தை கூட்டம் கொடுத்தான் சாத்தானுடைய ராஜ்யம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் விடுகிறான். சாத்தான் எப்போது விடுவான்? ஜெயம் கொண்டவர்கள் எழும்பும் பொழுது. அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 சபைகளிலும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் மனம் திரும்புங்கள். இன்றைக்கு மனம் திரும்ப எதை குறித்து சொல்கிறோம்?
வெளியில போய் சுவிசேஷம் மனம் திரும்புங்கள். ஆனா சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மனம் திரும்புங்கள். அடுத்தது என்னது? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிக்காங்க, ஆனா கிரியை ஒன்றும் கிடையாது. கிரியைகளை அறிந்திருக்கிறேன். மூன்றாவது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அதாவது சபைக்கு தான் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு சபைக்கு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் சாத்தானை நாம் ஜெயிக்க. சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் விரும்புகிற பரிசுத்தம். தேவன் விரும்புகிற பரிசுத்தம் என்றால் முதலில் என்ன? பரிசுத்தம் என்றால் முதலில் அதை தாழ்வை, அன்பு. கடந்த வாரம் கூட நாங்கள் ஒரு சிலுவை தியானத்தை தியானிக்கும் பொழுது இயேசுவை குறித்து ஒரு தியானித்தோம். இயேசுவை குறித்து யோவான் சொல்கிறார், தேவ ஆட்டுக்குட்டி, தேவகுமாரன். அப்பொழுது 2 அடையாளம். தேவ ஆட்டுக்குட்டி, அவர் ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமும் செய்யவில்லை, ஆனால் தேவகுமாரன் என்று எப்படி கண்டுகொண்டார்? முதலாவது ஆட்டுக்குட்டி, 2வது புறா. ஆட்டுக்குட்டி அவர், புறா நினைச்சது அவர் மீது வந்து இறங்கினது. அது இந்த உலகத்திற்கு தேவகுமாரன் அடையாளம் காட்டி கொடுத்தது. அவர் எந்தவித அற்புதமும் செய்யவில்லை, அடையாளமும் செய்யவில்லை, யோவானும் எந்தவித அற்புதமும் செய்யவில்லை. ஆனால் அந்த புறா ஒரு ஆட்டுக்குட்டியுடைய தன்மை என்ன? ஆட்டுக்குட்டி தான் இந்த உலகத்தில் உள்ள ஒரே ஒரு பிராணி. அது எவ்வளவு அடித்தாலும் திரும்பி உங்களை தாக்காது. அந்த நாட்டில் எங்கள் வீட்டில் ஒரு முயலை வளர்த்தோம். ஒரு முயல் கூட பிடிச்சா கடிக்கும். எந்த ஒரு பிராணி நம்மளை திருப்பி தாக்கும். ஆனா ஆட்டுக்குட்டி அப்படி இல்லை. எவ்வளவு நாள் அடிக்க அது உங்களை திரும்ப தாக்காது. புறா ஒரு கபடமற்ற பிராணி. சொல்லுகிறார்கள் அதுக்கு புத்தம் கிடையாது என்று சொல்கிறார்கள், கசப்பு கிடையாது என்று சொல்கிறார். நாம் பரிசுத்தத்தின் மூலமாக தான் இயேசுவை பிறருக்கு காட்ட முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்தின் குறைசில சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தின் ஞானத்தின்படி பரிசுத்தம் அல்ல, அவைகளெல்லாம் அழிந்து போவே. அது மாம்சத்தை பேணுகிறது வேறு ஒன்று மொழியாது. நாம் கிறிஸ்துவின் சாயலை அணியும் போது, கிறிஸ்துவை அணியும் போது அந்த பரிசுத்தம், தேவன் நமக்கு தருகிற பரிசுத்தம், அந்த மெய்யான பரிசுத்தம் என்பது எல்லோரையும் அன்பு செய்யும், தாழ்மையாக இருக்கும், மற்றவர்கள் மீது கரிசனை கொள்ளும், மற்றவர்களுக்காய் அழும், மற்றவர்களுக்காய் கண்ணீர் வடிக்கும், மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும். அந்த ஒரு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை போல நிறைவாய் காணப்படும் பொழுது சாத்தானுடைய ராஜ்யம். அல்லேலூயா. தேவராஜ்யம். தேவராஜ்யம் வர வேண்டும் என்றால் சாத்தான் ராஜ்யம் நடைபெறும். சாத்தான் ராஜ்யம் போக வேண்டும். சாத்தான் ராஜ்யம் தேவராஜ்யம் வந்தால் சாத்தான் ராஜ்யம் போகும். தேவராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. நாம் தேவனுக்குள்ள இருக்கும்போது தேவராஜ்யம் வந்து விட்டது. தேவராஜ்யம் வந்து விட்டால் சாத்தானுடைய ராஜ்யங்கள் தண்ணீர் போல அவைகள் ஆட ஆரம்பிக்கும், நடுங்க ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிக்கும். தேவனுடைய பரிசுத்தராக மகிமைப்படுவதாக அவங்களுக்கு சொல்லுங்க. இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பிரத்யட்சமாய் அவர் இடைப்பட்டிருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொள்கிறோம். நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஆகையால் நாம் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். ஒருவேளை நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட யாத்திராகமத்திலே நாம் மகிழ்ச்சி பட்டுக் கொள்ளுகிறோம், அதிலே திருப்திப்பட்டுக் கொள்ளுகிறோம். அங்கே நின்று விடாதபடி பசுத்தத்தின் எல்லையாகிய லேவியராகமத்திற்கு நாம் கடந்துகிறோம். பசுத்தம் என்பது ஒரு நாளிலே நடந்து விடுகிற செயல் அல்ல, அது தினந்தோறும் நம்மில் நடைபெறுகிற ஒரு செயல். நாம் பசுத்தமாய் ஜீவிப்பதினால் தேவன் நம்மை பசுத்தவான் என்று சொல்லி அழைக்கவில்லை. தேவன் நம்மை பசுத்தவான் என்று சொல்லி அழைப்பதினால் நம்முடைய வாழ்க்கையை நாம் பசுத்தத்திற்கு நாம் ஒப்படைப்போம். பசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. பசுத்தம் உள்ளவர்களாய் நம்மை நாமே ஒப்படைப்போம். பசுத்தம் உள்ள ஒரு விசுவாசி தேவனுடைய கரத்தில் உள்ள வல்லமையான ஒரு ஆயுதமாய் அவன் இருக்கிறான். நாம் பசுத்தமாய் இருக்கும் பொழுது தேவனுக்காய் அவர் நியமித்த காரியங்களை நம்மால் செய்ய முடியும். பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை அது இழக்க செய்கிறது, சமாதானத்தை அது இழக்க செய்கிறது. ஒருவேளை நாம் சந்தோஷத்துக்காய் பாவத்தை செய்கிறோம், சில நிமிட பாவம், ஆனால் பல நாட்கள் பல வருடங்கள் அந்த வேதனையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பாவத்தில் இருக்கிறவனோட அடிமைத்தனத்திலே இருக்கிறான். நம்மை நாமே ஒப்படைக்கலாமா?
திரும்பவும் எனக்கு ரட்சணத்தின் சந்தோஷத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஐயா, என்னை ஆளுகை செய்கிறவனாய் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. நான் ஆள பிறந்தவன் ஆண்டவரே. எல்லா ஆளுகையும் நீர் எங்களிடத்தில் கொடுத்தீர். நாங்களோ பாவம் செய்து அதை விற்று போட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஐயா. 2 விதமான திருச்சபை, ஒன்று மகா பாபிலோன் ஆகிய திருச்சபை. இன்றைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் திருச்சபையிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய திருச்சபை அப்படியாக இருக்கிறது. மகா பரிசுத்தமான ஒரு பரமேருசலேம் ஆகிய திருச்சபை, பரிசுத்தமான ஒரு மனவாட்டி. அதற்கு நம்மை ஒப்படைக்கலாமா? தேவாட்டுக்குட்டியை போல, ஒரு புறாவை போல நம்மை தேவனுடைய சன்னிதானத்துல நாம் அர்ப்பணிக்கிறோமா? ஐயா, என்னை அப்படி மாற்றும் ஆண்டவரே. அந்த பரிசுத்தத்திற்கு என்னை பங்குள்ளவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறார். அந்த நன்மை என்ன? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுகிறார். குமாரனை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அதுதான் நன்மைகளில் எல்லாம் பெரிய நன்மை, ஈவுகளில் எல்லாம் பெரிய ஈவு அதுதான். அதற்கு நம்மை ஒப்படைக்கலாமா? இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றுவான். பரிசுத்தத்திற்கு என்னை பங்குள்ளவனாய் மாற்றுவான். அவருடைய சன்னிதானத்தில் நம்மை ஒப்படைக்கலாமா? கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் யாராவது ஒருத்தர் நம்மை ஒப்பு கொடுத்து சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கூட நம்மை அர்ப்பணிப்போம். எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். தேவதாமே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த நாளில் ஆண்டவரே, துதிக்கும்படி ஆராதிக்கும்படி உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படி ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த சாக்கியத்துக்காக பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். அதன்படி நடக்கும்படியாக கிருபை எங்களுக்கு தர வேண்டும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்தராய் இருப்பது போல ஆண்டவரே நாங்களும் பரிசுத்தராய் இருக்க தேவனை தகுதிப்படுத்தும்படியாய் இந்த வந்த ஒவ்வொரு தகுதிப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் யாத்திராமத்திலே நின்று விடாதபடி ஆண்டவரே, தேவராமத்தில் கடந்து செல்ல தேவனை தகுதிப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை வழிநடத்த வேண்டும்படியாக பரிசுத்தத்துக்கு நேராக எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த உலக காரியத்துக்கு உண்டான காரியங்கள் ஆண்டவரே எங்கள் சிந்தையும் ஆண்டவருடைய செயல்களும் ஆளாதபடி ஆண்டவரே உமக்கேற்ற சிந்தையாக உமக்கேற்ற பரிசுத்தமாக நான் காணப்படும்படியாக தேவனை எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். நாங்கள் பாவிலோடு சபையாய் இல்லாதபடி ஆண்டவரே பத்துக்கிற சபையாய் நாங்கள் மாறும்படியாக மனவாட்டியாய் மாறும்படியாக ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுகிறவர்களாக எங்களை மாற்ற வேண்டும்படியாக லட்சியத்தை சந்தோஷத்தை திரும்ப எங்களை அளிக்க வேண்டும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே சாத்தானை மேற்கொள்ளுமாக மாம்ச யுக்திகளை மேற்கொள்ளும்படியாக உலகத்தின் காரியங்களை மேற்கொள்ளும்படியாக தேவனை எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமைகள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பேசின காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. பேசின தாசரை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரை நீ எடுத்து பயன்படுத்தும்படியாக இன்னமாய் ஆண்டவரே ஊழியத்திலே இன்னமாய் உற்சாகமாய் இருக்கும்படியாக ஆண்டவரே அந்த மலை பிரதேசங்களில் ஆண்டவரே ஆண்டவரை நீ வழி நடத்த வேண்டும்படியாக நாங்கள் கேட்டுக்கிறோம். எல்லாவற்றும் நாம மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும்படியாக கேட்டுக்கிறோம். ஆண்டவரே, உள்ளமாய் குடும்பத்தாரை நீ பாதுகாத்துக் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த வேண்டும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க வந்த ஒவ்வொருவரும் உங்களுடைய கர்த்தரை நாங்கள் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையின்படி வழிநடத்த வேண்டும்படியாக பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு சகோதரின் ஆளுகை செய்ய வேண்டும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இங்கிருந்து கலந்து போனாலும் கஷ்டமானது ஒவ்வொரு வீட்டிலும் தங்கி தாவரிக்கும்படியாக தேவன் தகுதிப்படுத்துகிறாங்க. ஆண்டவரை வழி நடத்துகிறாங்க. ஆண்டவரை முற்றிலுமாவுடைய கருத்து நாங்கள் கொடுக்கிறோம். முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்கள் சிந்தை எல்லாம் ஆண்டவரை கிறிஸ்துவுக்குள் திரையாக்கி ஆண்டவரை எங்கள் சிலுவையில் அச்சரிக்கும்படியாக தேவன் வழி நடத்துகிறாங்க. எல்லா துதி கன புகழ்ச்சியாகவும் குமாரன் எங்கள் ரட்சகரும் கண்மலையும் மேற்படுவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். துதி கனமாகி மகிமைக்கு ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கன
ஆசீர்வதிப்பாராக. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் உடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் உடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்தி மரம் போல் செழித்திடுவாய், அத்தி மரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான்
உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடு